இட்லி மாவு கையில இல்லன்னா தான் கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த தடவை இட்லி மாவு அதிகமா இருக்கேன்னு வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக நாளைக்கு நாங்க சொந்த ஊருக்கு போறோம். அந்த பத்தின ஞாபகமே இல்லாம எப்போதும் போல மாவு அரைச்சு வச்சுட்டேன். போறதுக்குள்ள காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காகவே மதியம் லஞ்சு கூட இட்லி தோசை தான் சாப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு நைட்டு கூட தோசை தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு சைடிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருந்த புதினா, கொத்தமல்லி, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கதம்ப சட்னி தான் பண்ணியிருந்தேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் மாவு கொஞ்சமா மிச்சம் இருந்தது. அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், போறப்போ கொண்டு போயிடலான்னு. டின்னர் முடிச்ச கையோட நைட் கிளீனிங் ரூட்டினையும் கையோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ போனோம் அப்படின்னா ஒரு 3 days கிட்ட ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு. அப்படியே போட்டு போயிட்டு அப்படின்னா எனக்கு மனசே கேட்காது. ஸோ கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு கையோட பாத்திரமும் கழுவிட்டு சிங்கையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாத்திரம் கூட கிடையாது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபங்க்ஷனுக்காக தான் போறோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் 3 daysல ரிட்டர்ன் வந்துருவோம். ஸோ எனக்கான ட்ரெஸ் எல்லாமே அம்மா வீட்லயும் அத்தை வீட்லயும் இருக்கு. பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த தடவை லக்கேஜுமே ரொம்ப கம்மி தான். எப்போதும் போறப்போ வீடெல்லாம் பெருக்கி வச்சுட்டு தான் போவேன். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு தூங்கிட்டேன்.